வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வந்து கொடைக்கானலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மன்னவனூர் அப்படின்ற ஊருக்கு வந்துருக்கலாம். மன்னவனூரில் வந்துட்டு மன்னவனூர் ஏரியை சுற்றி பார்க்க போகிறோம். அந்த ஏரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ஹெக்டேர். அவ்வளோதான், பெருசு, ரொம்ப பெருசு. இது வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 to 5 வரைக்கும் டைமிங் இருக்குது. நுழைவு கட்டணமா 10 ரூபா வாங்குறாங்க. நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆனோம்னா உள்ளே வந்து பாப்கார்ன், டீ எல்லாம் இருக்கும். சாப்பிட்டுட்டு அடுத்து போனோம்னா இது ட்ரெக்கிங் ஷெட்டுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து ட்ரெக்கிங் நடக்கும், அதனால் வர்றவங்க தங்குறதுக்கான ஒரு இதாக இருந்தது. உள்ளே என்ட்ரி ஆகிறப்பே ஒரு பூரிப்பு நமக்குள்ளே வரும். அவ்வளோ அழகாக இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். புல்வெளி வந்து சூப்பராக இருக்கும். என்ட்ரி ஆனதுமே நம்மளுக்கு தெரியும் பாருங்கள். உள்ள என்ட்ரி ஆனதுமே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பசங்க விளையாடுறதுக்கான ஒரு சின்ன பூங்கா, சிறுவர் பூங்கா இருக்குது. அதில் நம்ம அவந்தியும் இந்த குட்டி பாப்பாவும் விளையாட போகிறாங்க. நம்ம வந்து உள்ளே போய் லேக்கில் அப்படி என்ன தான் இருக்குன்றத பார்த்துட்டு உங்களுக்கு தெரிவிக்க போகிறோம். அந்த ரோப்க்கு அது மாதிரி ஒரு விஞ்ச் மாதிரி இருக்கும்ல, அந்த இது போட்டிங்கு இதெல்லாம் இருக்குன்றாங்க. ஹார்ஸ் ரைடும் முன்னாடி இருந்திருக்கு, ஏன்னா இப்போ இல்லை, ஏறிட்டோம் ஓரளவுக்கு. லேக்கோட முனைப்பகுதி ஓவர்ஃப்ளை வரும்ல, அது வந்து நமக்கு ரைட் சைடில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. நம்ம அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ஏரியா. இதாங்க மதகு பகுதின்னு சொல்லுவோம்ல, தண்ணி வெளியேறுற இடம். மன்னவனூர் ஏரியோட மதகு பகுதியில் இருக்கோம் நம்ம. தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி அப்படியே வெளியே ஏறும். நம்மளும் அப்படியே சைடில் போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் இயற்கையை ரசிச்சுட்டு மக்களோட மக்களாக இருந்துட்டு பார்த்துட்டு போவோம். இந்த ஏரிக்கு வந்தோம்னா என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து செம்மறி ஆடுகள் வளர்க்குறாங்க. நம்ம போன டைம் எதுவும் இல்லை. ப்ளஸ் போட்டிங் இருக்குது, ப்ளஸ் வந்து ரோப்பு. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு ரோப் மாதிரி, அந்த மரம் தெரியுது பார்த்தீங்களா ரைட் சைடில், அந்த மரம் வரைக்கும் ஒரு ரோப் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டிங்க்கு ஒரு 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ஹெட்டுக்கு. இங்கே வந்தீங்கன்னா அது ரெண்டையும் மிஸ் பண்ணாதீங்க. இது நம்ம கூட்டமாக இருந்ததுனால நம்மளால் போக முடியல. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ வந்தீங்கன்னா ரெண்டையும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துடுங்க. ஒரு த்ரில்லிங்கான அனுபவம். இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 45 கிலோ வெயிட் இருக்கணும், 15 வயசுக்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் இருக்குது. நம்ம போட்டிங் சைடு போவோம். போட்டிங் எப்படி தான் சுற்றுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம வந்து அங்கே கொடைக்கானல் லேக்லேயே போனதுனால, நட்சத்திர ஏரியிலே போட்டிங் போனதுனால இங்கே வந்து நம்ம போட்டிங் போகலை. இந்த ரெட்டாக போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆழமான பகுதி. அந்த சைடு நம்ம போகக்கூடாதுன்றதுக்காக போட்டும் அவ்வளோ தூரம் போகாது. ஒரு காம் பிளேஸ், நிம்மதியாக உட்காரலாம். யாருக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்தா அப்படியே ரோப்பு, அங்கேருந்து அப்படியே சரிக்கு வரலாம். அங்கேருந்து அப்படியே மேலேருந்து வந்தோம்னா வந்து அந்த மரத்துக்குள்ளே போய் இறங்கும் பாருங்கள். இந்த தெரியுதா, இந்த மரத்தில் போய் கட்டியிருக்காங்க. இந்த எண்டும் அந்த எண்டும் கட்டியிருக்காங்க. ஒரு நல்ல அட்வென்ச்சராக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா போங்க, நாங்கள்லாம் வரல, நாங்கள் போகலை. ஏன்னா பூம்பாறை தாண்டி வரணும். நம்ம கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் கணக்கு வரும். அந்த இயற்கையோட அம்சத்தை பார்க்கணும்னா கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அவ்வளோ அருமையாக இருக்குது, பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். போட்டிங் போகிறதா இருந்தால் ஒரு சேஃப் பெல்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை போட்டுக்கிட்டு அப்படியே போட்டிங் போயிட்டு வரலாம். நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். நம்ம கூட்டத்தில் லைனில் நிற்க கொஞ்சம் விருப்பம் இல்லை, அதனால் அப்படியே வெளியேறிட்டேன். இங்கே பாருங்களேன், இது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒரு ரவுண்டு இந்த மாதிரி ஒகேனங்களில் நான் அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துருக்கேன். இந்த இடத்துல இப்போ தான் பார்க்குறேன். கண்டிப்பாக கொடைக்கானல் வந்தால் மன்னவன் லேக் வாங்க. வந்துட்டு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் அமைதியாக இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பலாம். ஒன்றும் தெரியாது, இதில் சுற்றுவாங்க. இதில் தருமபுரியில் ஒரு பிளேஸுங்க இந்த லேக்கு. மிஸ் பண்ணாதீங்க. நம்ம எல்லாத்தையும் அப்படியே ஓரளவு சுற்றி பார்த்துட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்மளும் கிளம்புறோங்க. நீங்கள் மன்னவனூர் வந்திருந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அப்படியே கீழே இறங்குறோம், போயிட்டு வரோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி உறவுகளே, நன்றி.